Now the next program title is example for friend class. So இப்போ previous program number 41 and program number 42 try to explain friend function. அந்த ரெண்டு ப்ரோக்ராமும் எதை எக்ஸ்பிளைன் பண்ண யூஸ் ஆச்சு அப்படின்னீங்கன்னா ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னிச்சு. அப்போ ஆனால் 43 பாருங்கள், இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃப்ரெண்ட் கிளாஸ். எக்ஸாம்பிள் வி ஷுட் கிவ் எக்ஸாம்பிள் டு ஃப்ரெண்ட் கிளாஸ். ஃப்ரெண்ட் கிளாஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறோம். சரி சார், என்ன சார் டிஃப்ரெண்ட்டு ஃப்ரெண்ட் கிளாஸுக்கும் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனுக்கும் அப்படின்னீங்கன்னா, ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனில் என்ன சொல்லியிருந்தாங்க, ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் கேன் ஆக்சஸ் unrelated class contain private and protected access specifier data even in outside of class. கிளாஸுக்கு வெளியில் ஒரு ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருக்குள்ளார இருக்கிற டேட்டாஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது அவுட் சைட் ஆஃப் கிளாஸில் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். எந்த கிளாஸில் எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருக்குள்ள இருக்கிற டேட்டாஸை, ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருக்குள்ள இருக்கிற டேட்டாவை ஈவன் வி கேன் ஆக்சஸ் அவுட் சைட் ஆஃப் கிளாஸ் வித் ஹெல்ப் ஆஃப் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மூலியமாக ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருக்குள்ள இருக்கிற டேட்டாவை நம்ம கிளாஸ்க்கு வெளியில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதான் போன ப்ரோக்ராம்ஸோட எக்ஸாம்பிள் 41 and 42. ஆனால் 43ல் பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, friend class is also helps to access one class private and or protected access specified data in some one class. ஒரு கிளாஸுக்குள்ளார இருக்கிற private and or protected access specifier டேட்டாவை another கிளாஸுக்குள்ளார யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ சார், இப்போ வந்துட்டு நான் வந்து அது ரிலேட்டடாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பல்சரி நோ நீடு. இப்போ ஃப்ரெண்ட் கிளாஸ் அப்படின்னாலே அன்ரிலேட்டட் கிளாஸ். ஈவன் இன்னரிட்டன் ஆல்சோ நாட் சப்போர்ட் பேஸ் கிளாஸ் ப்ரைவேட் டேட்டா இன் டிரைவ்ட் கிளாஸ். இன்னரிட்டன்ஸ் இஸ் ஆல்சோ நாட் சப்போர்ட் பேஸ் கிளாஸ் கண்டைன் ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபைட் டேட்டா இன் டிரைவ்ட் கிளாஸ். இப்போது இதில் வேணாலும் எழுதிடலாம். உங்களுக்கு இங்கே என்ன நோட்டு, இதில் என்ன எழுதுறாங்கன்னா, ஈவன் இன்னரிட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிலேட்டட்னு அர்த்தம். இன்னரிட்டட் ஆர் ரிலேட்டட் கிளாஸஸ் ஆல்சோ காண்ட் ஆக்சஸ் private access specifier data. Even inherited or related classes also can't access private access specifier data from one to another class. இப்போ எனக்கு பேஸ் கிளாஸில் இருக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வேணும்னா இப்படி போட்டுங்க உங்களுக்கு புரியறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 1, ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் class has private access specifier data can't access in derived class. Base class has private data. Base class has private data can't access in derived class. பேஸ் கிளாஸில் இருக்கிற ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரோட டேட்டாவை கூட எதில் ஆக்சஸ் பண்ண முடியாதா, டெரைவ் கிளாஸில் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பேஸ் கிளாஸ் ஹேஸ் ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் டேட்டா காண்ட் ஆக்சஸ் இன் டெரைவ் கிளாஸ். சார், அப்போ டெரைவ் கிளாஸில் இருக்கிறத ஆக்சஸ் பண்ண முடியுமா, நம்ம இப்படி கேட்பாங்க. இப்போது ஈவன் டெரைவ் கிளாஸ் ஆஸ் ப்ரைவேட் டேட்டா இஸ் ஆல்சோ ஈவன் second example, derived class even derived class as private access specifier data is also can't access in base class. பயன்படுத்த முடியாது. இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னீங்கன்னா,
பேஸ் கிளாஸில் இருக்கிற ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் டேட்டாவை டெரைவ் கிளாஸில் யூஸ் பண்ண முடியாது. டெரைவ் கிளாஸில் இருக்கிற ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் டேட்டாவை பேஸ் கிளாஸில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது லாஜிக் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து இப்படி நம்ம சொல்லியிருக்காங்க. இதுதான் லாஜிக்கு. இப்போது இதுதான் ரூலு ஆக்சுவலி இன்னரேட்டரில். ஆனால் இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரூலு, ஃப்ரெண்ட் கிளாஸ் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு ஆக்சஸ் ஒன் கிளாஸ் private and or protected access specifier data in someone class. அது இன்னொன்று வந்துட்டு இட்ஸ் அ note. Even friend class can access unrelated classes has private and protected access specifier data in someone class. Friend class can access unrelated class as private and or protected access specifier data. அதை கூட நம்மளால ஆக்சஸ் பண்ணுமா. ஈவன் ஃப்ரெண்ட் கிளாஸ் ஆஸ் ஆக்சஸ் ஈவன் ஃப்ரெண்ட் கிளாஸ் கேன் ஆக்சஸ் அன்ரிலேட்டட் கிளாஸஸ் ஹேஸ் private and or protected access specified data. ஃப்ரெண்ட் கிளாஸ் மூலியமாக அனதர் கிளாஸுக்குள்ளார இருக்கிற private and or protected access specifier டேட்டாஸை கூட நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும் அன்ரிலேட்டட் கிளாஸில். எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி? ஃப்ரெண்ட் கிளாஸ். இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட் கிளாஸ்ன்னு கொடுத்துட்டாலே போதுங்க. இப்போ வந்து ஃப்ரெண்ட் கிளாஸ்ன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டாலே யூ கேன் ஆக்சஸ் அனதர் கிளாஸ் டேட்டாஸ், அனதர் கிளாஸ் using private and protected access specified data in friend class. அந்த friend class குள்ளார பயன்படுத்த முடியும் அப்படின்ட்டாங்க. இப்போ நம்ம உள்ளார இங்கே இதுக்குள்ளார என்ட்ரு ஆயிடுறோம். ப்ரோக்ராம்குள்ளார என்ட்ரு ஆயிடுறாங்க. நம்ம இங்கே ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸிலி வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃப்ரெண்ட் கிளாஸ். சரி சார், இப்போ வந்து ஃப்ரெண்ட் கிளாஸ் எப்படி சார் கொடுப்பாங்க அப்படின்னீங்கன்னா, ஹியர் ஐ டிக்ளேர் as well as define first class. இந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு கிளாஸு as well as define that class immediately. So this is called as implicit implement. ஸோ நம்மளுக்கு இங்கே வந்துட்டு ஒரு கிளாஸை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. சரி சார், இந்த கிளாஸுக்குள்ளார எத்தனை மெம்பர் வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஹியர் ஃபர்ஸ்ட் டெவலப் ஒன்லி ஒன் member variable. Thus that member variable declared under on private access specifier. Here I try to declare one more object. Here I try to declare one object, not one more. Here I try to declare one object. Even that object is also declared under on private access specifier. அந்த ஆப்ஜெக்ட்டும் எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருக்கு கீழே தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்களா? ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருக்கு கீழே தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்களாம். சார், இந்த கமெண்டில் என்ன சார் இருக்குது? ஃப்ரெண்ட் கிளாஸ் அசைன் கிராண்ட் பர்மிஷன் டு மென்ஷன் கிளாஸ். இந்த ஃப்ரெண்டுங்கிற ஒரு கிளாஸ் இங்கே கொடுத்துருக்கீங்க இல்லையா? இந்த கீவேர்ட்ஸ் எதை அசைன் பண்ணுதான்? கிராண்ட் பர்மிஷன். இந்த ஃப்ரெண்ட் கிளாஸ் கீவேர்ட் அசைன் கிராண்ட் பர்மிஷன் டு மென்ஷன் கிளாஸ். இப்போது இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்டுக்கு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இன் ஃபார்வேர்டில் இதை கூட நம்ம வந்து ஃபார்வர்ட் டிக்ளரேஷன் கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹியர் ஐ மென்ஷன் ஃபார்வர்ட் டிக்ளரேஷன் வித் ஃப்ரெண்ட் கீவேர்ட். ஹியர் ஐ மென்ஷன் ஃபார்வர்ட் டிக்ளரேஷன். இப்போ நீங்கள் பாருங்கள், ஹியர் மென்ஷன் ஃபார்வர்ட். ஹியர்